கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என்.ஆர். இளங்கோவின் மகள் ராகவி சந்திர திருமண நிகழ்ச்சி சென்னை நீலாங்கரையில் இன்று காலை நடைபெற்றது. சுயமரியாதை முறைப்படி நடைபெற்ற இந்த திருமணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அப்போது உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் பல்வேறு முறைகேடுகளை செய்து வருகிறது. அதுபோன்ற முறைகேடுகள் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது என்பதால் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம். மேலும் தொழில் முதலீடுகளை ஈர்க்க நாளை முதல் ஒரு வாரத்திற்கு ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்தார். நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டு பயணத்தின் போது இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைக்க இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தலைநிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது. நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன்.